ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அவன் ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனாக இருந்தான். திடீர்னு ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு நேராக வருது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள இருந்து தான் வெளியே வரப்போகுது, உனக்குள்ள இருந்து தான் அது ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகுதுன்னு சொல்றார். இந்த வார்த்தை 75வது வயது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு பசியில் இருந்தவனுக்கு பிரியாணி பொட்டலம் கிடைச்ச மாதிரி அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவன் வாரான். அடுத்ததா 7வது வசனத்தில் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை. ஆபிரகாம் எதை கேட்க விரும்பினானோ அதை கர்த்தர் பேசுறார். 75வது வயது வரைக்கும் பிள்ளை இல்லாத ஒருத்தனுக்கு அவனுடைய சந்ததியை குறித்த வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்கும். நீ ஒரு தேசத்தை சுதந்தரிப்பேன்னு சொல்ற விஷயம் கூட அவனுக்கு அவ்வளோ பெருசா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அவன் ஆடு மாடுகளையும் திரளான செல்வங்களையும் உடைய சீமானா இருந்தான். ஆனால் அது அவனுக்கு பெருசா இல்லை. எனக்கு என்ன தருவீர்னு கேட்குறான் ஆண்டவரை பார்த்து. அப்போ இதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவன் மைண்டில் இருந்த தேவை எல்லாமே ஒன்னே ஒன்று தான். அவனுக்கு ஒரு பிள்ளை, அவனுடைய சந்ததி. எனக்கு ஒரு சந்ததியே இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார அந்த வார்த்தை அப்படி ஃபோக்கஸ் ஆகி வாரான். இவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருந்த கர்த்தர் அதை தான் பேசுகிறார் அவன்கிட்ட. நீ எதை விரும்புறியோ அது உனக்கு கிடைக்கும், நீ எதை வாஞ்சிக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும், நீ எதுக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறியோ அதை நான் நிச்சயமா உனக்கு தருவேன். ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆபிரகாம் கேட்க விரும்பினது எல்லாமே இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான். நாம ஞாயிற்றுக்கிழமை ஏன் வாரோம் சர்ச்சுக்கு? ஆண்டவர் பேசுவாரு, நம்ம கேட்கணும்னு வாரோம். ஆண்டவர் எதை பேசணும்னு நாம விரும்புகிறோம்? உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் வற்றாத நீரூற்றாகவும் ஆசீர்வதிப்பேன். இப்படிதான் வார்த்தைகளை கேட்கணும்னு விரும்பி வாரோம். ஆனால் ஆண்டவர் கூடவே எதையும் பேசுகிறாரு நமக்கு. தேவ உறவை சரி பண்ணு, குடும்ப உறவை சரி பண்ணு, திறப்பானதை அடைப்பவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய். உன் வாழ்க்கையில் நிறைய ஓட்ட உடசல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணு. பாலானவைகளை எடுத்து கட்டு, அஸ்திபாரங்களை எழுப்பி கட்டு. தலைமுறையாக இருந்த அஸ்திபாரங்களை நீ எழுப்பி கட்டு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுல்ல நமக்கு. ஆண்டவரே, நான் கேட்க விரும்புகிறத மட்டும் பேசுங்க, அதோட நான் நின்றுக்கிறேன். எனக்கு இன்னும் என்ன தேவை? எனக்கு இப்போ ஒரு பண தேவை இருக்குது, நான் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, நான் காது குளிர் அதை கேட்டுக்கிறேன். அப்படி விரும்புகிறோம்ல. ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர் அப்படிதான் பேசியிருக்கிறாரு. திடீர்னு ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது வாக்கு தத்தம். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்குமான முதல் சந்திப்பு என்ன? வாக்கு தத்தம். அதை நம்பி அவன் கிளம்பிட்டான்.
அடுத்து 2வது சந்திப்புலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை, அதுவும் என்னது? வாக்கு தத்தம். சந்தோஷமா கிளம்பிட்டான். அடுத்தது பாருங்க, 13வது அதிகாரத்தின் கடைசியில 14வது வசனத்துல பாருங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை 3வது முறையா ஆபிரகாமுக்கு உண்டாகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும், இது எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு மட்டும் சொல்லியிருந்தா கூட ஆபிரகாம் முழு திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டான். எந்த வார்த்தையை ஆண்டவர் சேர்த்துட்டாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அங்க ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறான். நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சூப்பர் ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிக்கிறேன். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர். நல்லா இருந்துச்சு. அடுத்து லோத்து பிரிஞ்சு போறான். அடுத்த தடவை ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கண்ணை ஏறெடுத்து பாரு, உன்னுடைய பார்வை எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அத்தனை நான் உனக்கு தருவேன். நீ பார்க்கறது மட்டும் இல்லப்பா, நீ நடந்து போ. நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ, உன் கால் எங்கெல்லாம் படுதோ எல்லா இடமும் உனக்கு தான். இப்படி சொன்னார்னா தூத்துக்குடி முழுக்க ஒரே ராத்திரியில் நடந்து முடிச்சிட மாட்டோம். எங்கெல்லாம் நடக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சொந்தமாகும். அப்படின்னா சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நடந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிற வார்த்தைகள். ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்துச்சு ஆண்டவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசல. இவன் பதில் எப்ப பேசுறான்? 15வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, முதல் வசனத்துல பாருங்க. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையில சந்ததிங்கிற வார்த்தை இல்லை. இவ்வளவு நாள் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சந்ததியை பெருக பண்ணுவேன், சந்ததி தருவேன், பிள்ளை தருவேன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்லப்பா. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய. ஆனா ஆபிரகாமுக்கு லேசா பயம் வந்துருச்சு. ஆண்டவரே, உங்க வார்த்தைலாம் முன்ன மாதிரி இல்லையே. முன்னாடிலாம் எப்ப என்கிட்ட பேசினாலும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை சுரலா பெருக பண்ணுவேன், பூமியின் வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. காலம் போக போக வார்த்தைலாம் மாறுதே. ஆபிரகாம் பயந்துட்டாரு. உடனே என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் கேடகமா இருக்கிறீரு, மகா பெரிய பலனுமா இருக்கிறீரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தேவரீர் எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் அருளவில்லை. ஆண்டவர் 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அடுத்த வார்த்தையில் என்ன வாசிக்கிறோம்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக. ஆபிரகாம் எதிர்பார்த்த வார்த்தை ஆண்டவர் வாயிலிருந்து வந்த உடனே, அப்பாடா, எங்க இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். ஆண்டவரே, இந்த டயலாக் தானே நீங்க முதல்ல சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க என்ன புது புது டயலாக்லாம் சொல்லிட்டு சந்ததிங்கிற வார்த்தை இல்லாமலே ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு ஆபிரகாம் யோசிச்சிருப்பான். ஏன்னா ஆண்டவர்
ஆபிரகாமின் சந்ததியை குறித்து பேசின உடனே ஆபிரகாம் மறுவார்த்தை பேசல. உடனே எஸ் லார்ட், ஆமேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டான். 7வது வசனத்துல இருந்து பாருங்க, அவர் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றார். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் உன்னைய அங்கிருந்து உன் ஊரை விட்டு உன் தேசத்தை விட்டு இவ்வளவு தூரம் உன்னை அழைத்து வந்தது இந்த இடத்தை நீ சுதந்திரிப்பதற்காக. இதற்காக தான் நான் உன்னை அழைத்து வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என் மேலே எதுக்கு இவ்வளோ அன்பு ஆண்டவரே? என்னை இவ்வளவா பெருக பண்ணி தகுதியே இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, எதனால் என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்க? நீங்கள் என் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படின்லாம் ஆபிரகாம் ஆண்டவரை பற்றி கேள்வி கேட்கல. அடுத்த வார்த்தையில் ஆபிரகாம் என்ன கேட்குறான்? கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று. ஆமாம், எனக்கு எப்படி அது கிடைக்கும்? இப்பயும் அவனுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கு? நானே என்று சொன்ன ஆண்டவர் மேலே இல்லை, அவர் தருவேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தின் மேலே இருந்துச்சு. அவன் அந்த ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணதுனால இவன் ஆண்டவரிடத்துல பேசும்போது கூட அவன் ஆசீர்வாதத்தை சம்பந்தப்படுத்தியே பேசுகிறான். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு எப்போ பிள்ளை தருவீர்? ஆண்டவரே, இந்த தேசத்தை எனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறீர, எனக்கு எப்படி கொடுப்பீர்? நீர் இதை சுதந்திரமாக எனக்கு தருவீர் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? இவன் ஆண்டவரிடத்துல கேட்ட எல்லா கேள்வியிலையும் சென்டர் பாயிண்ட் எங்கே இருந்துச்சு? ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் மேலே இருந்துச்சு. வாக்கு தத்தத்தை தந்தவரை குறித்து இவன் யோசிச்சு பார்க்கல, வாக்கு தத்தத்தை தந்தவரை குறித்து இவன் அறிந்து கொள்ள விரும்பல. இவன் அறிய விரும்பினது எல்லாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும், இப்படி தான் கேட்டான். அப்படின்னா இவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் 17வது அதிகாரத்தில் அவனுடைய 99வது வயதில் ஆண்டவர் தரிசனமான பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் பேசின முதல் காரியம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம், இதுவரைக்கும் நான் உனக்கு தந்த வாக்கு தத்தத்தை தான் நீ ரொம்ப தியானிச்சிருக்கிற. உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நான் உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை சுற்றியே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளும் நீ என்னை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படவில்லை. என்னை அறிந்து கொள்ளும்படி நீ என்னிடத்தில் பேசவும் இல்லை. நீ என்னிடத்தில் கேட்ட கேள்வி எல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும், நான் உனக்கு என்ன தருவேன், இதை தான் நீ என்கிட்ட கேட்டிருக்கிற. இப்போ உன் வாழ்க்கை என்னை விட்டு தூரம் போயிடுச்சு. இஸ்மவேல் உன் கையில் வந்ததுக்கு அப்புறமா நீ என்னை மறந்துட்ட. இப்போ நான் உன் வாழ்க்கையை சரி பண்ண விரும்புகிறேன். இப்போ முதல்ல நீ என்னை குறித்து அறிகிற அறிவிலே வளரு. ஈசாக்கு ஆபிரகாம் கையில் வர்றதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்த ஒரு சீர்திருத்தம் என்ன அப்படின்னா, தேவனை குறித்து அறிகிற அறிவு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். நீர் பாய்ச்சல் உள்ள தோட்டம் நமக்கான வாக்கு தத்தம், வற்றாத நீரூற்று நமக்கான வாக்கு தத்தம். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதை நமக்கு சுதந்திரமாகவே தருவார். ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை குறித்து மாத்திரம் நம்ம தியானித்து கொண்டு திருப்தி அடைந்திருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. வெறும் வாக்கு தத்தங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஆசீர்வாதங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தேவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோன்னா, இஸ்மவேல் கையில் வந்தவொன்னே ஆபிரகாம் ஆண்டவரை மறந்துட்டான்ல, அந்த உறவில் ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சுல்ல, அதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது அது இல்லை. நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் சரியாக தருவேன், நீ அதை பற்றி யோசிக்காத, நீ என்னைய பாரு,
என்னையை பற்றி தெரிஞ்சுக்கோ. நான் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரு, சாராளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த கான்வர்சேஷன்லாம் இப்போ பெருசாயிருச்சு. ஆண்டவரும் ஆபிரகாமும் பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் பெருசாயிருச்சு. பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்பையும் என்னால் செய்ய முடியாது நீ நினைக்கிறியா? 75வது வயதில் நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தனே, உன் திறமை மேலே உன் பலத்தின் மேலே உள்ள நம்பிக்கையில் கொடுத்தேன்னு நினைக்கிறியா? நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் உனக்கு தெரியும். வாக்குத்தத்தத்தை கொடுத்த நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியாதுல்ல. நீ என்ன தெரிஞ்சுக்கோ, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.